ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ சர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம், ஸோ இது யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டென்சிவ் ரிசர்ச் வந்து ஆல்ரெடி 2002 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2002 ஓட்டரோடைய டேட்டா பேஸை வச்சு தான் இப்போ வந்து 2025 வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2002 உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 18 இல்லை, எனக்கு வந்து அப்போ ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை த கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த 2025 உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி அந்த நம்பர், ஸோ அதோடைய பாகமேன் இது எல்லாத்தையுமே வச்சு 2002 டேட்டாவை வந்து ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இது வந்து நம்மளோட எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியே வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, அந்த 2002 டேட்டா வந்து உங்களுக்கு வந்து தெரியலை, என்னுடைய பழைய ஓட்டர் ஐடி வந்து தொலைஞ்சிருச்சு, இல்லை நீங்கள் வந்து அதை மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து எந்த போலிங் ஸ்டேஷனில் போய் நீங்கள் வந்து போல் பண்ணியிருப்பீங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்மளுடைய அதாவது உங்கள் ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய பூத் ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு வீடாக வந்து உங்களுடைய ஃபார்மை வந்து உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பிறந்த தேதி, அதாவது டேட்டு, மந்த்து, இயரு, தேதி, மாதம், அதுக்கப்புறம் வருஷம், இதுபடி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் எண் கேட்டிருக்காங்க. ஆதார் எண் வந்து விருப்ப தேர்வு, அதாவது ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுன்னு விட்டுறாதீங்க, அதை வந்து மறக்காம ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கைபேசி எண், அதாவது இப்போ ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், அதாவது தந்தை இல்லாதவங்களுக்கு லீகல் கார்டியன் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பா பேர் இருக்கிறவங்க அப்பா பேரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தந்தை அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காண்டி நான் சொல்றேன். 2025 அதாவது 2016 அப்புறத்துல இருந்து நம்மளுக்கு வந்து கலர் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது வாக்காளர் அடையாள அட்டையை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் முக்காவாசி யூபிஜி அப்படின்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும் நம்மளுடைய அடையாள அட்டை எண் வந்து. இதுக்கு முன்னாடி 2015 முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அது சில பேருக்கு வந்து பிவிஎஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கும், சில பேருக்கு நம்பர் மட்டும் இருக்கும். ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தாயாரின் பெயர், அம்மாவோட பெயரு, அதுக்கப்புறம் அம்மாவோட புகைப்பட அடையாள அட்டை எண் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய அடையாள அட்டை எண் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். இதுதான் நம்ம வந்து முக்கியமா நம்ம இந்த ஸ்பாட்ல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா 2025 நம்ம கையில கரண்டா இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை வச்சு நம்ம இதை ஃபில் பண்றோம். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து 2002 இருக்கக்கூடிய வாக்காளருடைய டேட்டா பேஸை வச்சுதான் இப்போ இதை வந்து சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த 2002 உள்ள
டீட்டெயில்ஸை மட்டும்தான் நம்மளை வந்து இங்கே ஃபில் பண்ணணும். 2002ல் உங்களுக்கு வந்து அட்டை இல்லை, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா இந்த செக்ஷனை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. சப்போஸ் இருந்துச்சு, ஆனால் இப்போ என் கையில் வந்து அந்த அட்டை இல்லை, அதோடைய டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து வாக்காளரின் பெயர், அதாவது உங்களுடைய 2002ல் உங்களுடைய பெயர் எப்படி இருந்துச்சு அதோடைய எண் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உறவினரின் பெயர், அதாவது உங்களுடைய அப்பா இல்லாட்டினா அம்மா அவங்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரிலேஷன் அவங்க அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் மாநிலம் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து எழுதணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தொகுதி எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் கொடுத்துருக்காங்கல்ல. இது நீங்க ரொம்ப முக்கியமா நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதி எண் வந்து 2002ல் உள்ளதை தான் நம்ம இங்க வந்து ஃபில் பண்ணணும். ஸோ 2002ல் எனக்கு வந்து என்னுடைய தொகுதி எண் வந்து என்ன அப்படின்னு தெரியாது அப்படின்னா அதையும் நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருப்போம். பாகம் எண் வந்து நிறைய பேர் இப்ப இருக்கக்கூடிய பாகம் எண் எழுதிட்டு இருக்கீங்க, அது வந்து தப்பு. 2002ல் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் தான் நம்ம எழுதணும். இந்த வரிசை எண் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு வரிசை எண் மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்க அப்பாவோட பேர் வந்து 33ல இருக்குது அப்படின்னா உங்க அம்மாவோட பேரும் 33ல தான் இருக்கும். 2002ல் அந்த ரூல்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு வரிசை எண் அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம வந்து இங்க ஃபில் பண்ணணும். ஸோ இந்த வரிசை எண், பாகம் எண், சட்டமன்ற தொகுதி எண், அதோடைய பேர் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கறத இனி நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலம் இருக்குதுல, இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர். அதாவது இதுல வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா இல்லை அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காலம் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில் 2002ல் இருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும்தான் அந்த காலத்தில் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். இந்த காலத்தில் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது உங்கள் அப்பா அம்மா இல்லை அண்ணன் அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுறது. இவங்களுடைய டீட்டெயில்ஸையுமே நம்ம வந்து 2002ல் இருக்கிறத நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், உறவினரின் பெயர், உறவுமுறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட் வந்து ஒஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் ஓட்டர் ஐடி, சரியா? ஸோ இது வந்து evoters.eci.gov.in அப்படின்ட்டுன்னு இருக்குது. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். அதாவது தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சர்ச் பை நேம், சர்ச் பை எப்பிக்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பை நேம்குள்ள போவோம். ஸோ இதில் உங்களுடைய பெயர், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களுடைய அசம்பிளி, அதாவது உங்களுடைய தொகுதி எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ உங்களுடைய நேமை டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து மாறிடும். ஸோ அந்த நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டோ எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டிங்கனாலே மாறிடும். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே தெரியுதுல இந்த வெரிஃபிகேஷன் கோடு. ஸோ அந்த கோடை இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்ட்டுன்னு கொடுத்த உடனே கீழே வந்து உங்களுக்கு வந்து
உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லிஸ்ட் அதாவது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய தொகுதியில் உங்கள் பேரில் இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்குது. இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எது கரெக்டோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இதில் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து வியூ கொடுத்த உடனே உங்களுடைய பேர், இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய பாகம் எண், அதுக்கப்புறம் உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். 2002 உள்ள டேட்டா வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. ஸோ அதை எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ நிறைய பேத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய நேம் வந்து இதில் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம 2025 அதாவது ஃபைனல் பப்ளிகேஷனில் உள்ளதை நம்ம எப்படி சர்ச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே போகணும் உடனே நம்மளுடைய மாவட்டம் கேட்கும். ஸோ நம்மளுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் இந்த லிஸ்ட் டவுனில் இருந்து எல்லா மாவட்டத்தோடைய பேரும் இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தொகுதியோடைய டீட்டெயில்ஸை வந்து அடுத்து கேட்டிருக்கும். ஸோ உங்களுடைய தொகுதி எது அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்த உடனே சப்மிட், அதாவது சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் இல்லை அப்படின்னா உங்களுடைய தெரு பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய தெரு பேர் இல்லை அப்படின்னா நான் வந்து எந்த போலில் போய் நான் வந்து என்னுடைய ஓட்டை வந்து நான் பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2025 அதாவது கரண்ட்டாக உங்கள் கையில் ஒரு ஓட்டர் ஐடி இருக்குதுல, அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறதுக்குரியது. ஸோ இதில் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த கோடை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ட்டுன்னு கொடுத்த உடனே ஒரு பிடிஎஃப் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்ல உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய தொகுதி எண், உங்களுடைய சட்டமன்றத்தின் பெயர், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பாகம் எண், இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல யூபிஜி அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 2002 இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அதே சர்ச் பை எலக்ட்ரால்ஸ்லேயே நீங்கள் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அப்படிங்கிற ஒரு டேப் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இப்படி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய அதே மாதிரி தான் மாவட்டத்தோடைய பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து எல்லா மாவட்டமுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மாவட்டம் வந்து எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அசம்பிளி, அதாவது உங்களுடைய தொகுதி எது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய போலிங் ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. அதாவது நீங்கள் எங்கே போய் உங்களுடைய வாக்கை வந்து 2002 பதிவு பண்ணீங்க, இல்லை எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியாது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்க. ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. ஒருவேளை இந்த ஸ்கூல்லே 4 பகுதியாக இருக்குதுன்னா அந்த 4 பகுதிக்குள்ளேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுடைய ஸ்கூல் என்ன, இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முனிசிபல் ஆஃபீஸோ ஏதோ ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஸ்பிளே ஆகிருக்க இந்த வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப்ல இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் இந்த பாகம் எண் அப்படின்ட்டுன்னு அந்த ரைட் சைட் கார்னரில் வந்து கொடுத்துருக்கிறது தான் நீங்கள் அந்த 2002 இருக்கக்கூடிய டேட்டாவில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பாகம் எண் இதிலே உங்களுக்கு வந்து சட்டமன்ற தொகுதி எண், அதோடைய பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த விஎன்னு இருக்குதா, அதுதான் உங்களுடைய வரிசை எண். ஸோ இதில் உங்களுடையதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கம் இருக்கும். எனக்கு சர்ச் பண்ண முடியாது அப்படின்னா Ctrl+F கொடுத்து உங்களுடைய பேரை நீங்கள் டைப் பண்ணி தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஹைலைட் பண்ணி காட்டிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இன்னும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கீப் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.